நேர்களுக்கு இனிய வணக்கம். குறிப்பாக நாங்கள் இப்போது பெரிய கல்லாறு மண்ணிலே இருந்து நேரடியாக இந்த நிகழ்வுகளை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். பெரிய கல்லாறு ஒலிம்பியா விளையாட்டுக் கழகம் நடாத்தி கொண்டிருக்கின்ற பிபிஎல் குறிப்பாக லெஜண்ட் கிரிக்கெட் சுற்றுப் போட்டியினுடைய இறுதி நாள் நிகழ்வுகள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. பெரிய கல்லாறு பொது விளையாட்டு மைதானத்திலே இன்றைய நாள் இறுதி போட்டி அதே போன்று பரிசளிப்பு நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. அதிதிகள் இப்போது வரவேற்கப்படுகின்ற நிகழ்வோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த ஒலிம்பியா விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் திருவாளர் சசிகாந்தன் அவர்களுடைய தலைமையிலே இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதிதிகள் பலரும் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். வலய கல்வி பணிப்பாளர்கள், அதே போன்று இந்த ஊரினுடைய மிக முக்கியமான அதிதிகள், கழகங்களுடைய பிரதிநிதிகள், அரசியல் பிரமுகர்கள் என பலரும் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார்கள். இப்போது அதிதிகள் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கின்ற நிகழ்வோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இப்போது அதிதிகள் மைதானத்துக்கு அழைத்துச் செல்லப்பட இருக்கிறார்கள். இப்பொழுது இறுதி நாள் இறுதி போட்டியினுடைய அதிதிகள் இப்போது வரவேற்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிகழ்வோடு நாங்கள் இப்போது நேரடியாக இணைந்திருக்கின்றோம். இந்த கிரிக்கெட் சுற்றுப் போட்டி அதேபோன்று இறுதி நாள் நிகழ்வுகளுக்கெல்லாம் அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். தடம் அறக்கட்டளை நிறுவனர், குறிப்பாக இந்த தடம் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஆஸ்திரேலியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய நிரஞ்சன் அவர்களுடைய அனுசரணையிலே இந்த நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. நிகழ்வுகளுக்கு பூரண அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்ற நிரஞ்சன் அவர்கள் எதிர்வருகின்ற அடுத்த மாதம் ஜூன் மாதம் தன்னுடைய பிறந்த தினத்தினை கொண்டாட இருக்கின்றார். அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகள் பெரிய கல்லாறு மண்ணிலே இடம்பெற இருக்கின்றது. இந்த வேளையிலே தடம் அறக்கட்டளையினுடைய பிரதானி, அதனுடைய ஸ்தாபகராக இருக்கின்ற ஆஸ்திரேலியா மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய நிரஞ்சன் அவர்களுக்கு இந்த வேளையிலே நாங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய நாளினுடைய இறுதி நிகழ்வு, இறுதி போட்டி போன்ற நிகழ்வுகளோடு நாங்கள் சங்கமமாக காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த போட்டியிலே இருந்து நாங்கள் நேரடியாக இப்பொழுது இணைந்திருக்கின்றோம். அதிதிகள் இப்போது வரவேற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிதிகளை வரவேற்கும் நிகழ்வு தற்சமயம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் முதலாவது நிகழ்வாக கொடியேற்ற நிகழ்வு இடம்பெற காத்திருக்கின்றது. எனவே கொடியினை, தேசிய கொடியினை ஏற்றி வைப்பதற்காக நாங்கள் அழைப்பது வலய கல்வி பணிப்பாளர், பட்டிருப்பு வலய கல்வி அலுவலகம், களுவாஞ்சிக்குடி ஸ்ரீதரன் ஐயா அவர்களிடையே வந்து தேசிய கொடியினை ஏற்றி வைக்கவும், அதேபோன்று கழக கொடியினை கழக தலைவர் சசிகாந்தன் ஐயா ஏற்றி வைக்கவும், அதுபோன்று பிபிஎல் கொடியினை இப்பொழுது ஆரம்ப நிகழ்வாக தேசிய கொடி ஏற்றி வைக்கப்படுகிறது. தேசிய கொடியினை ஏற்றி வைக்கின்றார் பட்டிருப்பு வலய கல்வி பணிப்பாளர் திருவாளர் எஸ் ஸ்ரீதரன் அவர்கள் இப்போது ஏற்றி வைக்கின்றார்கள். பட்சத்தில் முகாமையாளர்கள் வந்து அந்த கொடியினை ஏற்றி வைக்கலாம் என்பதனையும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ஒலிம்பியா விளையாட்டுக் கழகத்தினுடைய கொடி இப்போது ஏற்றி வைக்கப்படுகிறது. ஒலிம்பியா விளையாட்டுக் கழகத்தினுடைய கொடியினை ஒலிம்பியா விளையாட்டு நிகழ்வினுடைய தலைமை சசிகாந்தன் அவர்கள் இப்போது ஏற்றி வைக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கழகங்களினுடைய கொடிகள் இப்போது ஏற்றி வைக்கப்படுகின்றன. இந்த கிரிக்கெட் சுற்றுப் போட்டி அதேபோன்று இறுதிப் போட்டி, இறுதி பரிசளிப்பு நிகழ்வுகள் போன்றவற்றிற்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். தடம் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ராசலிங்கம் நிரஞ்சன் அவர்கள் இதற்கான அனுசரணையை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆஸ்திரேலியா மண்ணிலே இருந்து இந்த மண்ணினுடைய கல்வி, விளையாட்டு, சமூக அபிவிருத்தி போன்ற பல்வேறு துறைகளுக்கு தன்னை அர்ப்பணித்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒருவர் ராசலிங்கம் நிரஞ்சன் அவர்கள் இந்த வேளையிலே நாங்கள் நேரடியாக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார். இந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். டிஎம் நியூஸ் ஊடாக நாங்கள் இந்த நிகழ்வுகளை அஞ்சல் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது கழகங்களினுடைய கொடிகள் ஏற்றப்பட்டு
ஆரம்ப நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. இறுதி நாள் ஆரம்ப நிகழ்வுகள். பெரிய கல்லாறு ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏற்பாடு செய்து நடாத்திய லெஜண்ட் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியுடைய இறுதிப் போட்டியோடு நாங்கள் இன்னும் சொற்ப நேரத்திலே சங்கமமாக இருக்கின்றோம். இறுதிப் போட்டி அதேபோன்று பரிசளிப்பு நிகழ்வுகள் பெரிய கல்லாறு பொது விளையாட்டு மைதானத்திலே இடம்பெற இருக்கின்றன. இப்பொழுது PPL கொடி ஏற்றி வைக்கப்படுகிறது. பிரீமியர் லீக் லெஜண்ட் கொடி இப்போது ஏற்றி வைக்கப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே இப்பொழுது இன்றைய இறுதிப் போட்டி அதேபோன்று இறுதி பரிசளிப்பு நிகழ்வுகளினுடைய ஆரம்ப நிகழ்வாக இப்போது கொடிகள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒலிம்பியா விளையாட்டுக் கழகத்தினுடைய கொடி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இந்த சுற்று போட்டியிலே கலந்து கொண்டு அணிகளுடைய கொடிகள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது தேசிய கீதம் அங்கு ஒலித்தடியிலே இருந்து இருக்கிறது. எனவே தேசிய கீதத்துக்கு மரியாதை செலுத்துவோம். தேசிய கொடி ஏற்றி
வைக்கப்பட்டது. அதே போன்று ஒலிம்பியா விளையாட்டுக் கழகத்தினர் கொடி, அதே போன்று இந்த சுற்றுப்படிகளை கலந்து கொண்ட அணிகளினுடைய கொடிகள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. கொடிகளை ஏற்றி வைத்த அதிதிகளுக்கு இந்த வேளையிலே நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக நாங்கள் இப்போது பெரிய கல்லாறு பொது விளையாட்டு மைதானத்திலே இருந்து இந்த நேரலையை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். பெரிய நிலாவணை பொது விளையாட்டு மைதானத்திலே பெரிய நிலாவணையிலே இருக்கின்ற குறிப்பாக ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பிரீமியர் லீக் லெஜண்ட் விளையாட்டு கழக லெஜண்ட் சுற்று போட்டி PLL என்கின்ற இந்த பிரீமியர் லெஜண்ட் லீக் சுற்று போட்டியினுடைய இறுதிப் போட்டி, அதே போன்று இறுதி பரிசளிப்பு நிகழ்வுகள் பெரிய நிலாவணை எங்களுடைய பெரிய கல்லாறு பொது விளையாட்டு மைதானத்திலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இப்போது மங்கள விளக்கேற்ற நிகழ்வு ஆரம்பம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வினுடைய அதிதிகளினால் இப்போது மங்கள விளக்கேற்றி வைக்கின்ற நிகழ்வு இங்கே இடம்பெற காத்திருக்கின்றன. முதலாவதாக ஒளிச்சுடரினை ஏற்றி வைப்பதற்காக நாங்கள் அழைப்பது ஒலிம்பியா விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் சசிகாந்தன் ஐயா அவர்களிடையே வந்து ஒளிச்சுடரினை ஏற்றி வைப்பதற்காக நாங்கள் அன்பாக அழைத்து நிற்கின்றோம். மங்கள விளக்கேற்றி வைக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்போது சுடரினை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றார் ஒலிம்பியா விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் T. சசிகாந்தன் அவர்கள். அலுவலகம் களுவாஞ்சிக்குடி மதிப்புக்குரிய சீனா சிறுதரன் ஐயா அவர்களிடையே வந்து ஒளிச்சுடரினை ஏற்றி வைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மங்கள விளக்கேற்றி வைப்பதற்காக பட்டிருப்பு வலய கல்வி பணிப்பாளர் மதிப்புக்குரிய திருவாளர் C. ஸ்ரீதரன் அவர்கள் இப்போது அந்த ஒளிச்சுடரினை ஏற்றி வைக்கின்றார்கள். ஒளிச்சுடரினை ஏற்றி வைக்குமாறு அன்பாக அழைத்து நிற்கின்றோம். இந்த சுற்றுப் போட்டிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற தடம் அறக்கட்டளையினுடைய ஸ்தாபகராக இருக்கின்ற ராசலிங்கம் நிரஞ்சன் அவர்கள் ஆஸ்திரேலியா மண்ணிலே இருந்து பெரிய கல்லாறு மண்ணிலே இருக்கின்ற கல்வி, கலை, கலாச்சாரம், பண்பாடு, விளையாட்டுத்துறை என்று பல்வேறு துறைகளுக்கு ராசலிங்கம் நிரஞ்சன் அவர்கள் தன்னால் முடியுமான பல்வேறு பங்களிப்புகளை நல்கி வருகிறார். அந்த வரிசையிலே இப்பொழுது இந்த மங்கள விளக்கேற்றி வைப்பதற்காக ராசலிங்கம் நிரஞ்சன் அவர்களுடைய இந்த தடம் அறக்கட்டளையுடைய சார்பில் அவருடைய குடும்ப உறுப்பினர் இப்போது அந்த மங்கள விளக்கேற்றி வைக்கின்றார். மங்கள சுடரினை இப்போது ஏற்றி வைக்கின்றார். சஞ்சய் அவர்களிடையே வந்து ஒளிச்சுடரினை ஏற்றி வைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது அடுத்த சுடரினை ஏற்றி வைக்கின்றார் பெரிய கல்லாறு பிரதேச வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரி திரு ஞாவண்ணா சஞ்சய் அவர்கள் இப்போது அந்த சுடரினை ஏற்றி வைக்கின்றார்கள். அழைப்பது முன்னாள் தலைவர் ஒலிம்பியா விளையாட்டுக் கழகம் கோபாலசிங்கம் ஐயா அவர்கள் வந்து ஒளிச்சுடரினை ஏற்றி வைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது சுடரினை ஏற்றி வைக்கின்றார்கள் ஒலிம்பியா விளையாட்டுக் கழகத்துடைய முன்னாள் தலைவர் இரா கோபாலசிங்கம் அவர்கள் இப்போது அந்த மங்கள விளக்கை சுடரினை ஏற்றி வைக்கின்றார்கள். அடுத்ததாக ஒளிச்சுடரினை ஏற்றி வைப்பதற்காக அழைப்பது பெரிய கல்லாறு ஸ்ரீ சர்வார்த்த சித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய வண்ணக்கர் S. கனகசுந்தரம் ஐயா அவர்களிடையே வந்து ஒளிச்சுடரினை ஏற்றி வைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது சுடரினை ஏற்றி வைக்கின்றார் பெரிய கல்லாறு ஸ்ரீ சர்வார்த்த சித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய வண்ணாக்கர் திருவாளர் S. கனகசுந்தரம் JP அவர்கள் இப்போது அந்த ஒளிச்சுடரினை ஏற்றி வைக்கின்றார்கள். அடுத்த சுடரினை இப்போது ஏற்றி வைக்கின்றார்கள் வடபத்திர ஹலியாமன் ஆலயத்தினுடைய தலைவர் சிவசுப்பிரமணிய ஆலயத்தினுடைய
தலைவர் எஸ் பேரன்பராஜா அவர்கள் இப்போது அந்த மங்கள சுடரினை ஏற்றி வைக்கின்றார்கள். அடுத்ததாக ஒளி சுடரினை ஏற்றி வைப்பதற்காக நாங்கள் அழைப்பது உரிமையாளர் கல்லாறு வாங்கலாக்கின் சனியனுடைய உரிமையாளர் இல்லாத பட்சத்தில் முகாமையாளர் அவர்களுக்கு வந்து ஒளி சுடரினை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். கழகங்கள் சார்பிலே இங்கே வருகின்றவர்கள் இப்போது இந்த மங்கள சுடரினை இப்போது ஏற்றி வைக்கின்றார்கள். அடுத்ததாக ஒளிச்சுடரினை ஏற்றி வைப்பதற்காக கலாரூர் ராவணா எம்பிஆர் அணியினுடைய தலைவர் அல்லது முகாமையாளர்களை வந்து ஒளிச்சுடரினை ஏற்றி வைக்குமாறு அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்ததாக ஒளிச்சுடரினை ஏற்றி வைப்பதற்காக நாங்கள் அன்பாக அழைப்பது ரெகபோட் அணியினுடைய உரிமையாளர் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். பெரிய கல்லாறு ஒலிம்பியா விளையாட்டு கழகம் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற பிரீமியர் லீக் லெஜண்ட் சுற்று போட்டியினுடைய இறுதிப் போட்டி பரிசளிப்பு நிகழ்வுகளோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த சுற்றுப் போட்டி அதேபோன்று இறுதிப் போட்டிக்கு பிரதான அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார் ஆஸ்திரேலியா மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ராசலிங்கம் நிரஞ்சன் தடம் அறக்கட்டளையினுடைய ஸ்தாபகர், அதனை உருவாக்கியவர், அதனுடைய பிரதானியாக இருக்கின்ற ராசலிங்கம் நிரஞ்சன் அவர்கள் இதற்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அனுசரணையிலே இந்த இறுதிப் போட்டி அதே போன்று பரிசளிப்பு நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ராசலிங்கம் நிரஞ்சன் அவர்களை பொறுத்தளவிலே பெரிய கல்லாறு பிரதேசத்தில் இருக்கின்ற சமூக சார்ந்த பல்வேறு பணிகளை அவர் ஆற்றி வருகின்றார். குறிப்பாக கல்வி அபிவிருத்தி, சமூகம் சார்ந்த அபிவிருத்திகள், ஆன்மீக ரீதியாக மத அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள், அதே போன்று இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற நலிவுற்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற பல்வேறு பணிகளிலே அவர் ஈடுபட்டு வருகின்றார். உண்மையிலே அவருடைய பணி என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு பணியாக இருக்கிறது. இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய ஆஸ்திரேலியா மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ராசலிங்கம் நிரஞ்சன் அவர்களுக்கு இந்த வேளையிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிக் கொள்கின்றோம். முருகானந்தம் ஐயா அவர்களை வந்து ஒளிச்சுடரினை ஏற்றி வைக்குமாறு அன்பாக அழைக்கின்றோம். ஒளிச்சுடரினை ஏற்றி வைப்பதற்காக அடுத்ததாக அழைப்பது நாகதம்பரா நாளிகம் ஒன்று தலைவர் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். இறுதியாக ஒளிச்சுடரினை ஏற்றி வைப்பதற்காக எமது கழகத்தினுடைய விளையாட்டு தலைவர் காண்டிவன் அவர்களை வந்து ஒளிச்சுடரினை ஏற்றி வைக்குமாறு அன்பாக அழைக்கின்றோம். ஒளிச்சுடரினை ஏற்றி வைத்த தமது கழகத்தினுடைய விளையாட்டு தலைவர் அவர்களுக்கும் வருமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அனைத்து அதிகாரிகளையும் எங்களது மேடைக்கு சென்று இருப்பிடத்தில் இருக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது நாங்கள் நேரடியாக பெரிய கல்லாறு பொது விளையாட்டு மைதானத்திலே நின்று நாங்கள் இந்த நிகழ்வுகளோடு இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த பெரிய கல்லாறு பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வு பெரிய கல்லாறு பிரீமியர் லீக் லெஜண்ட் பிரீமியர் லீக் சுற்றுப் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த சுற்றுப்போட்டியினுடைய அதிதிகளுடைய வரவேற்பு, அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற ஆரம்ப நிகழ்வாக இடம்பெற்ற மங்கள விளக்கேற்றி வைக்கின்ற நிகழ்வுகள் இடம்பெற்றன. இப்போது இங்கே சைலண்ட் பிரேக், குறிப்பாக இந்த ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி இப்போது செலுத்தப்படுகிறது. அந்த நிகழ்வுகளோடு நாங்கள் நேரடியாக இணைந்திருக்கின்றோம். நன்றி. அடுத்ததாக வரவேற்பு உரை இடம்பெற இருக்கின்றது. இந்த வரவேற்பு இங்கே நாளை நிகழ்த்தலாம் என நினைக்கின்றேன்.
எமது அழைப்பை ஏற்றி வருகிறோம் மதிப்புக்குரிய திரு சீனா சிறிதரன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய கழகத்தின் சார்பில் வருக வருகென வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். அதுபோன்று தடம் அறக்கட்டளை அமைப்பினுடைய ஸ்தாபகர் ராசலிங்கம் நரேந்திர ஐயா அவர்களின் குடும்பத்தின் சார்பில் அவரது குடும்பத்தின் பிரதிநிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அந்த அவரை வருக வருகென வரவேற்றுக் கொள்கின்றேன். அதுபோன்று அடுத்ததாக எமது கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் கோபாலசிங்கம் ஐயா அவர்களை வருக வருகென வரவேற்றுக் கொள்கின்றேன். அதுபோன்று அடுத்ததாக எமது பெரிய கல்லாறு சர்வாத்த ஸ்ரீ சித்திவிநாயகர் ஆலயத்தினுடைய வண்ணக்கர் கனகசுந்தரம் ஐயா அவர்களை வருக வருகென வரவேற்றுக் கொள்கின்றேன். அதுபோன்று தலைவர் சிவசுப்பிரமணியம் மற்றும் வடபத்திரகாளியம்மன் ஆலய தலைவர் பேரம்பம் ஐயா அவர்களை வருக வருகென வரவேற்றுக் கொள்கின்றேன். அதுபோன்று கௌரவ சன் கணேசநாதன் ஐயா பிரதேச சபை உறுப்பினர் அவர்களை அன்பாக வருக வருகென வரவேற்றுக் கொள்கின்றேன். அதுபோன்று அழைப்பு ஏற்றி வருகின்ற அனைவரையும் வருக வருகென நாங்கள் வரவேற்றுக் கொண்டு எனது ஒரு சிறிய உரையினை இந்த இடத்தில் ஆற்றலாம் என நான் நினைக்கின்றேன். நாங்கள் இந்த PPL லெஜெண்ட் திருவிழாவினை ஆரம்பித்து இரண்டாவது தடவையாக இந்த மண்ணில் அனைத்து சகோதரர்களையும் ஓய்வு பெற்ற சகோதரர்கள் அதை போன்று தற்சமயம் 36 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து எங்களுடைய மூத்த சகோதர உறுப்பினர்கள் சகோதர கழகத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையுடன் விளையாடும் ஒரே ஒரு விளையாட்டு இந்த PPL நிகழ்வு மாத்திரமே. எமது கிராமத்தில் PPL நிகழ்வில் மாத்திரமே 10 கழகங்களும் ஒன்றுபட்டு ஒற்றுமையுடன் விளையாடுகின்றது. அதை நினைத்து எமது கழகம் பெருமை கொள்கின்றது. அதுபோன்று எமது இந்த நிகழ்விற்கு முற்றுமுழுதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் ஆஸ்திரேலியா நாட்டில் கடமையாற்றிக் கொண்டிருக்கும் தடம் அறக்கட்டளை அமைப்பினுடைய ஸ்தாபகர் ராசலிங்கம் நரேந்திர ஐயா அவர்கள் இந்த நிகழ்விற்கு முற்றுமுழுதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு எமது கழகத்தின் அனைத்து உறுப்பினர்கள் அது மாத்திரமல்லாது எமது கிராமத்தில் உள்ள அனைத்து சிரேஷ்ட வீரர்கள் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் இதனிடத்தில் தெரிவிப்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். அதுபோன்று இந்த நிகழ்வில் பல 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 பிரச்சனைகளும் வந்தது, எதிர்ப்புகளும் வந்தது. அதைகளை தகர்த்து எறிந்து எமது கழகத்தினுடைய புதிய தலைவர் சசிகாந்தன் அவர்களுடைய அனைத்து விதமான பூரண பங்களிப்பு பூரண நெறிப்படுத்தல் இந்த நிகழ்வு என்று பிரம்மாண்டமான முறையில் இறுதி நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேர தாமதம் கழித்து கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பல இடங்களில் பல நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த நிகழ்வுக்கு இறுதியாக நாங்கள் கலந்து கொள்வோம் என்ற உறுதியுடன் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எமது கழகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு எனது இந்த வரவேற்பு உரையினை முடித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இடம்பெற இருப்பது அணிகளை அறிமுகம் செய்யும் நிகழ்வு இடம்பெற இருப்பதனால் இரு அணி வீரர்களையும் எங்களது மேடைக்கு முன்பாக வருகிறதுமாறு அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். இரு அணி வீரர்களையும் எமது மேடைக்கு முன்பாக வருகிறதுமாறு அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். அணியினுடைய தலைவர் காளிதன் அவர்களை உங்களது அணி வீரர்களை எமது மேடைக்கு முன்பாக அழைத்து வரும்படி அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். அதுபோன்று ராவணா எம்பிஆர் அணியினுடைய தலைவர் அவர்களை உங்களது அணி வீரர்களை எமது மேடைக்கு முன்பாக வருகிறதுமாறு அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம்.
கலாரோ ராவணா எம்பிஆர் அணி மிகவும் நேர்த்தியான முறையில் அவர்களது அந்த பக்குவ பாணியுடன், அதாவது நாங்கள் இவ்வளவு காலம் இந்த மண்ணில் விளையாடி ஓய்வு பெற்றாலும் எங்களது அந்த ஒழுக்கம் என்ற நோக்குடன் அவர்கள் இந்த இடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோன்று கல்லாறு ரோயல் விளையாட்டுக் கழகத்தினுடைய வீரர்களை நாங்கள் அன்பாக அழைத்து நிற்கின்றோம். அணியினுடைய தலைவர் காண்டிமன் அவர்களுக்கு அன்பாக நாங்கள் அந்த மீண்டும் வருவதை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இதோ கலாறு வங்கடா கிங்ஸ் அணியினுடைய ரோயல் லைன்ஸ் அணியினுடைய வீரர்கள் நமது மைதானம் நுழைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் வருக வருகின்ற பெற்றுக் கொள்கின்றோம். இறுதிப் போட்டிக்கு ராவணா அணி அதை போன்று எனவே இரு அணி வீரர்களையும் அறிமுகப்படுவதற்காக ஒழுங்கான முறையில்